ஹலோ ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது நந்தியின் காதில் வேண்டுதல் சொல்லலாமா, இது சரியா தவறா அப்படின்றத இந்த வீடியோவில் பார்க்கலாம். இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஆலயங்களில் பிரதிஷ்டை செய்யப்பட்டுள்ள சிலையை தொடுவது என்பது முற்றிலும் தவறான ஒன்று. சிவன் கோயில் நுழைவதற்கு முன்னால் நந்தியின் பின்னால் நின்று கொண்டு கொம்பு வழியாக இறைவனை தரிசிக்க வேண்டும். இதனைத் தொடர்ந்து நந்தியின் முன்னால் பக்கவாட்டில் வந்து நின்று உள்ளே செல்வதற்கு அனுமதி வேண்டி நந்தி பகவானிடம் பிரார்த்தனை செய்ய வேண்டும். எக்காரணத்தை கொண்டு இறைவனுக்கும் நந்திக்கும் இடையே இறைவனை மறைக்கும் விதமாக சென்று நிற்கக்கூடாது. உங்கள் வேண்டுகோளையும் பிரார்த்தனையும் நேரடியாக சிவனிடம் முறையிடலாம். அதனை விடுத்து இறைவனை நோக்கி தியானத்தில் அமைந்திருக்கும் நந்தியினை தொந்தரவு செய்யும் விதமாக அவரை தொடுவது, அவரது காதுகளில் இரகசியமாக முறைகளை உங்கள் வேண்டுகோளை சொல்வது என்பது முற்றிலும் தவறான செயலாகும். நந்தியின் இரு கொம்புகள் இடையே உள்ள இடைவெளி வழியாக கர்ப்ப கிரகத்தில் உள்ள சிவனை தரிசனம் செய்வது மிக சிறப்பானது. அப்பொழுது நந்தியின் வாளை பிடித்து கொண்டு சில மந்திரங்கள் மட்டும் நாம் சொல்ல வேண்டும். நந்தியிடம் நாம் சொல்ல வேண்டிய மந்திரம் சிவாய நம ஓம், சிவாய வசி ஓம், சிவ சிவ ஓம். நன்றி.